அந்த மாதிரியான அஃபெக்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால, உங்களது காதல் வாழ்க்கையானது இந்த வாரத்துல வேற லெவல்ல அதிகமான சந்தோஷத்தை அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் நலமா இருக்கீங்களா? இந்த வாரம் அதாவது 19 மே 2023 முதல் 25 மே 2023 வரையிலான ஒரு வார காலத்திற்கான நமது கன்னிராசிக்கான வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இந்த வாரத்துல கிரக நிலை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. மூன்றுமே சந்திர பகவான் தான் நகர்கிறாருங்க. முதலாவது மாற்றமாக வெள்ளிக்கிழமை 19/5/2023 வைகாசி 5ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. மீண்டும் இரண்டாவது மாற்றமாக சந்திர பகவான் 22 மே 2023 அதாவது வைகாசி 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசி மற்றும் இறுதி மாற்றமாக 24 மே 2023 அந்த அன்னைக்கு அதாவது வைகாசி 10 புதன்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியம் 2:01 வரை சந்திராஷ்டம் இருக்குங்க. அதன் பிறகு சந்திராஷ்டம் முழுவதுமாக முடிவடைகிறது. எனவே மிகச்சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சில புறமொழி பேசக்கூடிய அதாவது மாற்று மொழி பேசக்கூடிய சில நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதரவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. நல்ல ஒரு ஆதாயமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தியான ஒரு பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. பெரிதாக பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியலனாலும் நீங்கள் வர செலவுகளை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வருமானம் இருக்கும். எனவே இந்த வாரம் பொருளாதார நிலை திருப்திகரமாக அமையும். புதிதாக நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. நிறைய விஷயங்களை இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பழைய பெண்டிங்கான ஒர்க்குகள் எல்லாத்தையுமே இப்பொழுது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுறதுனால அதன் மூலமாக காரிய வெற்றிகள் கண்டிப்பாக அதிகம். நீங்கள் ஏதாவது நகையை அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மீட்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது பிடிவாத குணத்தை மட்டும் தவிர்க்கணுங்க. ஸோ அந்த பிடிவாத குணத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா சிறப்பாக நேர மேலாண்மையை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இரண்டாவதாக உங்களது உறவுகளை நீங்கள் எந்த விரிசலும் இல்லாமல் பாதுகாப்பாக வைத்திட முடியுங்க. எனவே பிடிவாத குணத்தை நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு நீங்கள் உறவுகளை சிறப்பாக பேணி பாதுகாக்கலாம். உங்களுடைய நேரத்தையும் மிச்சம் பண்ண முடியுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் சில அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். எனவே கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அலட்சியம் வேண்டாம். இந்த வாரம் செலவுகளையும் கொஞ்சம் வகைப்படுத்தி செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணத்தை இன்னும் மிச்சம் பண்ண முடியுங்க. இந்த வாரம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. சில சுப செலவுகள் உங்க குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது. ஆனாலும் அன்பு பாசம் மிக்க சில நபர்கள் உங்களுக்கு இந்த வாரம் அறிமுகமாவாங்க. ஏற்கனவே நிறைய நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பாசம் நேசம் மிக்க நபர்கள் மூலமாக அதிகமான வளர்ச்சியை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில நீங்க காண முடியும். உங்களுக்கு எதிரான வழக்குகள் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறி சூடு பிடிக்கக்கூடிய அளவிற்கு வழக்குகள் இப்ப சுறுசுறுப்பாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆன்மீகத்துல இறை வழிபாடுகள்ல அதிகமான நாட்டம் கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். இல்லைன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சிருங்க. ஸோ நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது யோசித்து வாக்குறுதிகள் கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்காம இருக்கிறது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வியாபாரத்துல பண பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கவனமா வியாபாரிகள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சுய தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கலாம். கஸ்டமர்கள் நிறைய தேவைகளை உங்கள் முன்னாடி அடுக்கி வச்சிருவாங்க. ஸோ கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் ஓய்வின்றி அதிக நேரம் உழைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தன லாபங்கள் உண்டு. ஆனால் பரபரப்பான சில சூழ்நிலைகள் உங்களது கூட்டாளிகள் மூலமாக ஏற்படலாம். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறுவதற்கும் உடனடியாக நமது சுட சுட ராசி பலன்களை நீங்கள் பெறுவதற்கும் நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்பவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க.
ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டு வியாபாரம் பார்க்கறதுக்கு சுறுசுறுப்பா வேகமா நடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா லாபத்தைன்னு இங்க கடைசியா பார்க்கும்போது வழக்கமான ஒரு லாபம் தான் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க. ஆனாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கடினமான ஒரு உழைப்பின் பலன் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. அதிலும் குறிப்பாக கலைஞர்கள் அதிகமான வாய்ப்புகளை பெற முடியுங்க. அதற்காக முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதன் மூலமாக கலைஞர்கள் அதிகமான லாபத்தை பெற முடியும். ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராகவே இருக்குங்க. இப்பொழுது புதிதாக இதில் சில பார்ட்னர்கள் உங்க வியாபாரத்தில் சேர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புதிய கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் அதிகரிக்கும். ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணிகள்ல நீங்க உங்க உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுதும் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் மூலமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அலர்ட்டாக இந்த வாரம் நீங்கள் உங்களது வேலைகளை கவனிக்கணுங்க. உங்க உயர் அதிகாரிகள் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க பேசும் பொழுதும் உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க. சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அடுத்த வாரம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா அதற்காக ப்ரமோஷன்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்காக உங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அலுவலக பணிகளை நீங்க கனிவா நடந்துக்கிறது, கவனமா நடந்துக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க குடும்பத்துல போனாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இல்லற வாழ்க்கை வேற லெவல்ல சந்தோஷமாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கு. இப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியான சூழல்களை நீங்கள் பகிர்ந்துக்கங்க. சில கலகலப்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு உகந்த வாரம் இந்த வாரம். குடும்பத்துல நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசி சில ஜோக் எடுத்துக்கிட்டு மகிழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு. ஸோ அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது யாரு எந்த குழந்தைகள் எந்த தவறு பண்றாங்க அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை சரி செய்வதற்கான நல்ல ஒரு பிளானையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்படுத்துறதுக்கு, உங்க குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு நீங்க அதிக நேரத்தை உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் அதிகமான கேர் உங்க வாழ்க்கை துணையானவர், உங்கள் மனக்குறந்த காதலரானவர் கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுவாரு. அதிகமான லவ் அஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே உங்களுடைய இயல்பான அக்கறைத்தனம் மற்றும் நீங்கள் கொண்டுள்ள அந்த அன்பு காரணமாகவும் சில உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இயல்பாக இருக்கிறதன் காரணமாகவும் உங்களது காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். உங்களுடைய அந்த கேரிங் எபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வேற லெவல் அதிகரிக்குங்க. உங்களது லவ்வருமே உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. மாணவர்கள் தனியாக நீங்க எந்த ஒரு முயற்சிகள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதனால நேரம் தான் வீணாகும், உங்களுடைய சக்தியும் வீணாகும். ஸோ மாணவர்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கான கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய உதவிகளையோ அல்லது உங்க வீட்டு பெரியவர்களுடைய உதவிகளையோ கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது அதிகமான ஒரு வெற்றியை குறைந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ மாணவர்கள் தனித்து செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. தேவையான உதவிகள் கட்டாயமாக கிடைக்குங்கிறதுனால உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு. இந்த வாரம் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்க முடிஞ்சா லட்சுமி நாராயணருக்கு நீங்கள் யாகம் நடத்தி வழிபாடு செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கா தேவிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் இட்டு தீபம் இட்டு வழிபடுவது உங்களுக்கு அதிகமான மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது கன்னி டுடே ரசவலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தாராளமாக தெரியப்படுத்தலாம். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி தினப்பலன் வீடியோவிலும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.